ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.18ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் பார்க்குறோம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஒன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மைனஸ் 5a. பி மேட்ரிக்ஸ்லேருந்து ஏ மேட்ரிக்ஸ் 5 டைம்ஸ் ஏ மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பி தெரியும், ஏயும் தெரியும், ஆனால் 5a தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு 5 இன்ட்டு ஏ, அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸை 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 0498337 இல்லையா? இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 இன்ட்டு 0 0, 5 4s are 20, 9 5s are 45, 8 5s are 40, 3 5s are 15, 7 5s are 35. ஸோ இதுதான் நம்மளுக்கு 5a. இது 5ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 5ஐ கொண்டு போய் இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணேன், 5a கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த b மைனஸ் 5a, பி மேட்ரிக்ஸில் இருந்து, பி மேட்ரிக்ஸ்னால் இது 738149 இல்லையா? இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 5a மேட்ரிக்ஸை 0 20 45 40 15 35ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? ஸோ 7 மைனஸ் 0, 3 மைனஸ் 20, 8 மைனஸ் 45, 1 மைனஸ் 40, 4 மைனஸ் 15, 9 மைனஸ் 35ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. 7 மைனஸ் 0 7, 20லேருந்து 3 பேஜ்னா 17 பெரிய நம்பர் மைனஸ். அதுமாதிரி 45லேருந்து 8 பேஜ்னா 37 மைனஸ் மைனஸ் இங்கே 39. இதில் 15லேருந்து 4 பேஜ்னா மைனஸ் 11, 4 பேஜ்னா இங்கே மைனஸ் 26. எல்லாமே மைனஸில் வருது. ஓகே, இது மட்டும் ப்ளஸ். ஓகே, ஸோ பி மைனஸ் 5a ஆன்சர் என்னதான், இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ அதனுடைய வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பிங்கிற மேட்ரிக்ஸை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அடுத்தது பி மேட்ரிக்ஸ்லேருந்து ஏ மேட்ரிக்ஸ், அது ஏ மேட்ரிக்ஸை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ பிலேருந்து அந்த 5a மேட்ரிக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோம், ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன் இப்போ பார்க்கலாம். 3a மைனஸ் 9b. இங்கே ஏ அதே தான், பியும் அதே தான். 3a கண்டுபிடிக்கணும், அடுத்து 9b கண்டுபிடிக்கணும், அடுத்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3a கண்டுபிடிப்போமா? 3 இன்ட்டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3ஆல் அந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 0 4 9 8 3 7 இருக்கு இல்லையா? ஏ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 27 24, 3 3s are 9, 7 3s are 21. அதே மாதிரி பி 9b அப்படின்னா பி மேட்ரிக்ஸை 9ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 7 3 8 1 4 9. ஸோ 63 7 72 1 9 is 9 36 81. ஸோ 3a கண்டுபிடிச்சாச்சு, 9b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3a மைனஸ் 9b. ஸோ அதில் இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னது 0 12 27, அடுத்து 24 9 21 இல்லையா? மைனஸ் இந்த 9bயோட மேட்ரிக்ஸ் 63 27 72 9 36 81. ஓகே, இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? எப்படின்னு பாருங்கள். 0 மைனஸ் 63, 12 மைனஸ் 27, 27 மைனஸ் 72, 24 மைனஸ் 9, 9 மைனஸ் 36, 21 மைனஸ் 81. ஓகேவா? ஸோ என்ன வரும்? மைனஸ் 63 அப்படியே தான் இருக்கும். இப்போ 12 27லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 7 மைனஸ் 2 5 1 மைனஸ் 50. அதே மாதிரி 5 4 45 மைனஸ் இங்கே 9 போயிடுச்சு அப்படின்னா 15. இதில் 9 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 27. இங்கே 81லேருந்து 21 போயிடுச்சுன்னா 60. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். 3aலேருந்து 9bயை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ வெரி வெரி ஈஸி ஒன்.
ஜஸ்ட் கொடுத்துருக்கதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஏ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம், பிஏ 9ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த 2 மேட்ரிக்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணோம், ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.